திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான மோசடி வழக்கில் ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்றம் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள், இல்லையென்றால் நாங்கள் ஜாமீனை ரத்து செய்யவா எனவும் நீதிபதிகள் கேள்வி. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பாக ஸ்டாலின் அரசு தொடர்ந்த அனைத்து மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை தொடர்ந்து சோதனை நடத்தலாம் என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், K ராஜசேகர் அமர்வு தீர்ப்பு. டாஸ்மாக் விவகாரத்தில் பெண் அதிகாரிகள் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி அமலாக்கத்துறை விசாரணையை தடுக்க தமிழக அரசு முயற்சிக்கிறது. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றச்சாட்டு. டாஸ்மாக் ஊழல் முறைகேடு தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் செயலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் அதிருப்தி. டாஸ்மாகிற்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தீவிரமானது என்று கருத்து. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். அமைச்சர் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்துக்கு உத்தரவு. திமுக அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு செய்து விசாரணையை தொடங்கலாம். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் பொன்முடியின் கருத்துக்கள் பெண்கள் சைவ வைணவ சமயங்களை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. அமைச்சராக உள்ளார் என்பதால் பொன்முடிக்கு காவல்துறை சலுகை வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியை கண்டித்து வரும் 28ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடப்பில் போடப்பட்டுள்ளதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 28ஆக அதிகரிப்பு. இறந்தவர்களில் பெரும்பாலானோர் கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது துயரமான ஒன்று என்று கண்டனம். சுற்றுலா பயணிகள் மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்டு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான புத்தகங்கள் மானிய விவாதம் நடைபெறும் நாளுக்கு முந்தைய இரவு 9 மணிக்கு பிறகு எதிர்க்கட்சிகளுக்கு கிடைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி K பழனிசாமி குற்றச்சாட்டு. 2 நாட்களுக்கு முன்னரே மானிய கோரிக்கை மீதான புத்தகங்கள் எதிர்க்கட்சிகளுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். பொதுமக்களுக்கு எதிரான இத்தகைய இழிவான செயல்கள் முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என கழக பொதுச் செயலாளர் அறிக்கை. காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து அவசரமாக நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என கண்டனம். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவில் 2 தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படையினர். எல்லைப்பகுதி வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளின் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக தகவல். ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கான விமான கட்டணம் பன்மடங்கு உயர்வு. காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாத தாக்குதல் எதிரொலியால் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் விமான கட்டணம் உயர்வு. மனித உடலில் உள்ள மின்சாரமே பட்டாசு ஆலை விபத்துக்கு காரணம் என சட்டப்பேரவையில் அமைச்சர் கணேசன் பேச்சு.
அணில் அமைச்சருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் அமைச்சர் கணேசன் கூறியுள்ள நிலையில் புறப்பட்டார் புது விஞ்ஞானி என மக்கள் கிண்டல். பெண்களுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆபாச பேச்சு அமைச்சர் பொன்முடியை கண்டித்து விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை உடனடியாக நீக்க வேண்டும் என அதிமுகவினர் முழக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கத்தில் கோட்டாட்சியர், வருவாய்த்துறை ஆய்வாளர் மற்றும் விஏஓ அவதூறாக பேசியதால் பெண் கிராம உதவியாளர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கிராம உதவியாளர் உயிரிழப்புக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து 200க்கும் மேற்பட்ட கிராம உதவியாளர்கள் பணியை புறக்கணித்து போராட்டம். மாநிலம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் அடிப்படை வசதிகளுக்காக சாலையோரங்களில் போராடி கொண்டிருக்க டாஸ்மாக் ஊழியர்களுக்காக மாதம் 2000 ஊதிய உயர்வை அறிவித்துள்ள ஸ்டாலின் அரசு. வாழ்வாதார உரிமைக்காக மக்கள் போராடும் நிலையிலும் மனிதாபிமானமே இல்லாமல் டாஸ்மாக் வருமானத்திற்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து கல்லாக்கட்ட பார்ப்பதுதான் ஸ்டாலின் ஆட்சியா என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் 3 வயது பெண் குழந்தைக்கு மது போதையில் பாலியல் துன்புறுத்தல் செய்த கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. மதுரையில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 2 சிறுமிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். குழந்தைகளுக்கு எங்கும் பாதுகாப்பில்லாத நிலையை உருவாக்கிவிட்டு வீண் பெருமை பேசுவதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. கரூரில் 15 வயது பள்ளி சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த 19 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலினின் இரும்புக்கரம் துருப்பிடித்து போயிருப்பதால் போக்சோ குற்றங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் சென்று கொண்டிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த இளைஞருக்கு 15,000 ரூபாய் அபராதத்துடன் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பு. தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2 தரப்பினரிடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உள்பட 11 பேர் பிடிபட்டனர். ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் இத்தகைய செயல்களில் ஈடுபடும் நிலையில் முதலமைச்சரின் இரும்பு கரம் கொண்டு எப்போது நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க பெங்களூருவில் இருந்து வாங்கி வந்து விற்பனை செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் சிக்கியது. ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையால் தலைநகரான சென்னை போதைப் பொருட்களின் கூடாரம் ஆகிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரியில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 300 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பிடிபட்டது. திமுக ஆட்சியில் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே இளம் தலைமுறையினரை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பெண் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் மத்தியில் போதைப் பொருட்கள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை எழும்பூர் பகுதியில் இளம் தலைமுறையை சீரழிக்கும் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் பிடிபட்டனர். கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்காத திமுக அரசின் ஏவல் துறையால் தற்போது தலைநகரில் போதை மாத்திரைகள் புழக்கமும் அதிகரித்திருக்கும் அவலம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1679 போதை மாத்திரைகள் பிடிபட்டது. திமுக ஆட்சியில் போதை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. தேனி அருகே 26 கிலோ கஞ்சா கடத்திய வழக்கில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளி மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழகத்திற்குள் ஊடுருவி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பிலான 8.5 கிலோ தங்கத்துடன் இருவரை கைது செய்த இலங்கை கடற்படை. தமிழ்நாட்டிலிருந்து தினம்தோறும் பீடி இலை, கஞ்சா, மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்ட நிலையில் தற்போது இலங்கையிலிருந்து தங்கம் கடத்தி வரப்படும் நிலையில் ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே வனவிலங்குகளை வேட்டையாட யூடியூப் பார்த்து துப்பாக்கிகள் தயாரித்த 3 பேர் சிக்கினர். இளைஞர்களை நல்வழிப்படுத்த ஆக்கப்பூர்வமான பணிகளை ஸ்டாலின் அரசு முறையாக மேற்கொள்ளாததால் இளைஞர்கள் இதுபோன்ற குற்ற செயலில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருதலைபட்சமாக காதல் காரணமாக பேச மறுத்த கல்லூரி மாணவியின் கழுத்தை அறுக்க முயன்ற இளைஞர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கை இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் சுமார் 30 அறைகளில் கண்காணிப்பாளர் இல்லாமல் மாணவர்கள் பருவத் தேர்வு எழுதிய அவலம். விடியா திமுக அரசின் நிர்வாக திறனற்ற முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் உயர்கல்வித்துறை செயலிழந்து விட்டதாக பெற்றோர்கள் கடும் கண்டனம். விடியா திமுக அமைச்சர் நேருவின் தொகுதிக்குட்பட்ட உறையூரில் கழிவு நீர் கலந்த குடிநீர் பருகியதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நோயாளிகளிடம் செவிலியர்கள், பணியாளர்கள் லஞ்சம் பெற்ற அவலம். ஆட்சியின் அவலட்சணத்தை மறைக்க முயலும் ஸ்டாலின் ஆட்சியில் செயலற்ற அமைச்சர்கள், ஊழல் அதிகாரிகளால் நாள்தோறும் இன்னலுக்கு உள்ளாவதாக மக்கள் வேதனை. கதறுவாங்க. ரெட் ரத்தமா இருக்கும். அது சேஞ்ச் பண்றது கூட ஆயமா வர மாட்டாங்க. கேட்டா அவங்களுக்கு டயரியா, நாங்க எதுக்கு வந்து மாத்தணும். ஒரு போர்டு போட்டிருக்காங்க, இங்க வந்து லஞ்சம் கொடுக்க கூடாது, நீங்களும் நர்ஸுக்கு இது பண்ணக்கூடாது போர்டே போட்டிருக்காங்க. பட் ஆனா அவங்க 20 ரூபா தாங்களே. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்பு துறையில் சிக்கினார். திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக மக்கள் புகார்.